வணக்கம். பெண் உரிமை சட்டம். பெண் உரிமை சட்டம் அப்படின்னா பெண்கள் உரிமைக்கு பாதுகாப்புக்கும் நிறைய சட்டம் இந்தியாவில் இருக்குது. பெண் உரிமை சட்டம் 1956 ஜூலை 4 நிறைவேற்றப்பட்டது. இந்து வாரிசு சட்டம் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை இருக்கு அப்படின்னு அறிவிச்சது. நிறைய பெண்களுக்கு தங்களோட உரிமை என்னன்னே தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பெண் உரிமை சட்டம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் உமன். பெண்களுக்கு ஒரு சில வீட்டில் திருமணம் செலவு செஞ்சு நகை பணம் போட்டு செலவு செய்கிற காரணத்தினால சொத்துல பங்கு தரமாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட சொத்தில் சம பங்கு தர வேண்டிய கடமை இருக்கு. அவர்களுக்கு உண்டான உரிமையை அவர்கள் ஆண்களுக்கு நிகராக சொத்தில் சம உரிமை கொடுக்கணும்னு 1929 பெரியார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த 1989 தலைவர் கருணாநிதி அவர்களும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு நிறைவேற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு திருமணமான பெண்ணுக்கு கணவர் அந்த பெண்ணை சரியாக கவனிக்கலை அப்படின்ற பட்சத்தில் சரியான முறையில் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தராமல் இருந்தால் பெண்களுக்கு கணவரின் சொத்தில் பங்கு கேட்கவும் உரிமை இருக்கு. கணவர் முதல் மனைவி இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் கணவரின் சொத்தில் முதல் மனைவிக்கு மட்டுமே உரிமை இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் இன் மேரேஜ். திருமணம் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் சந்தோஷமாக அமையிறது கிடையாது. நிறைய பெண்கள் அடித்து துன்புறுத்தி ஏதாவது ஒரு காரணத்திற்காக கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பெண்கள் மௌனமாக இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் பொறுத்துக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறது, வேற ஏதாவது விஷயத்தை தேடி போகிறாங்க. ஆனால் சட்டம் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சில சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு அப்புறம் புகுந்த வீட்டில் பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒருவேளை கணவர் இறந்து விட்டாலோ அல்லது டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இருந்தா அந்த பெண்கள் தங்குவதற்கு போதிய இடம் இல்லாமல் எங்கே போகிறது அப்படின்னே தெரியாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான முறையில் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் புகுந்த வீட்டிலேயே தங்குறதுக்கு பெண்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. திருமணத்தின் போது சீதனமாக கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, சீர்வரிச பொருட்கள் எல்லாமே. இப்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போதும் அவங்க பிரிஞ்சு வாழ்கிற சூழ்நிலை இருக்கும் போதும் அவங்களுடைய சீர்வரிசை பொருட்கள் அனைத்தையும் திரும்ப வாங்கிக்கொள்ள ரைட்ஸ் இருக்குது. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 செக்ஷன் 14, இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 27 படி பெண்களுக்கு உரிமை இருக்கு. பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் 2005 செக்ஷன் 19A அதன்படி பெண்களுக்கு எதிராக வீட்டு வன்முறை சட்டம் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியும். டிவோர்ஸுக்கு பின்னால் 5 வயதிற்கு குறைவாக குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை பெண்களின் பாதுகாப்பிலேயே எடுத்துக்க சட்டம் முழு ரைட்ஸ் கொடுக்குது. குழந்தைகளை பெண்களின் பாதுகாப்பில் தான் வளர்க்கணும் அப்படின்றதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. நம்பிக்கை துரோகம், உடல் அளவில் துன்புறுத்தப்படும் பெண்கள் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே முன் வந்து விவாகரத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்து மேரேஜ் ஆக்ட் 1995 செக்ஷன் 13 படி யாருடைய தூண்டுதலுமின்றி விவாகரத்து அப்ளை பண்ணி வாங்கிக் கொள்ள பெண்களுக்கு முழு உரிமை இருக்குது.
இந்தியன் பெனல் கோடு செக்ஷன் 125 படி கணவரின் குழந்தைகள் பராமரிக்க மனைவி தன்னையும் தன் குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்றதுக்காக ஹஸ்பண்டிலிருந்து ஜீவனாம்சமாக பணம் பெற்றுக்கொள்ள முழு அதிகாரம் இருக்கு. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது கணவரின் வீட்டில் யாருடைய பராமரிப்பும் இல்லாமல் அவங்கள கவனிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பெண் அந்த குழந்தைய பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத சூழ்நிலையில் கருவான 24 வாரங்களுக்குள் இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 மூலமாக மருத்துவ சட்டம் மூலம் அவங்க கரு கலைப்பு செய்து கொள்ள அபார்ஷன் செய்து கொள்றதுக்கு முழு ரைட்ஸ் உண்டு. வரதட்சணை கேட்டு புகுந்த வீட்டில் நிறைய கொடுமை செஞ்சு இருந்தா டவுரி ப்ரொஹிபிஷன் அண்டு 1961 செக்ஷன் 304B ஐபிசி செக்ஷன் 498A இந்த செக்ஷனின் கீழே பெண்கள் கம்ப்ளைண்ட் செய்ய அதிகாரம் இருக்கு. கம்ப்ளைண்ட் செய்து அதுக்கான தீர்வு காண முடியும். இந்த சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து தான் டிவோர்ஸ் வரதட்சணை கொடுமை அப்படின்றது ரொம்பவும் குறைஞ்சி இருக்கு. பெண்கள் ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள் மேலே நிறைய பாலியல் கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு. இந்திய பாலியல் சட்டப்படி இந்தியன் பெனல் கோடு செக்ஷன் 100 படி பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும்போது அந்த பெண்கள் தங்களை காத்து கொள்றதுக்காக அந்த ஆண்களுடன் போராடி அந்த ஆண் தற்செயலா இறந்துட்டா அது கிரிமினல் குற்றம் ஆகாது. அப்படி தற்செயலா நடந்திருந்தா கூட அது வழக்கு தொடர்ந்தா பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். பெண்களுக்கென ஒரு ஃப்ரீ லீகல் ஆட் கூட இந்திய சட்டம் பண்ணி கொடுக்கும். அந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கும் நீதிமன்றத்தில் உதவி பண்ணுவாங்க. பெண்களின் உடல் பாகங்களை இப்போ ஒரு பெண்கள் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி வர்ணிக்கிறது, அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள தேவையில்லாமல் இன்டீசெண்டாக நடந்துக்கிறது, அவங்க மனசை புண்படுத்துகிற அளவுக்கு தேவையில்லாமல் ஏதாவது தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஆக்ட் 1986 படி தண்டனைக்குரிய குற்றம். சட்டத்தின்படி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்களை கூட உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பாலியல் ரீதியாவோ துன்புறுத்தப்படுபவர்கள் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவுக்கு 3 வருடத்திற்கு அவங்க வெளியில் வர முடியாத அளவிற்கு அவங்க மேலே குற்றம் சாட்டி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 498 படி கம்ப்ளைண்ட் பண்ண ரைட்ஸ் இருக்குது. பெண்கள் பாலியல் துன்பத்திற்கு ஆளானா அவங்க அந்த ஐடென்டிஃபையை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஐடென்டிஃபையை மறைத்தும் வைக்க முடியும். அதுக்கு ஐபிசி செக்ஷன் 164 படி ரைட்ஸ் இருக்குது. பெண்களை அவங்களுக்கே தெரியாமல் பின்தொடர்றாங்க, ஃபாலோ பண்ணி வராங்க, பெண்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஐபிசி செக்ஷன் 354D மூலமாக பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இன்டர்நெட் மூலமாக அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பெண்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து தவறான முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக நிறைய தொந்தரவு இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆண்களுக்கு சமமாக பெண்களும் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல நிறைய பெண்கள் வேலை செய்யும் அந்த ஆண்களோட பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறாங்க. அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த பெண்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. பெண்கள் இப்போ ஒரு இடத்துல போகும்போது அது அதர் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க அந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 0 FIR வாங்கிக்கவும் உரிமை இருக்கு. அதாவது சம்பவம் நடந்த ஏரியாவில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எங்கே வேணும்னாலும் பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி, எந்த ஸ்டேஷனில் வேண்டும்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி 0 FIR வாங்கிக்க முடியும். ஒரு பெண் குற்றம் சாட்டப்பட்டால் மெடிக்கல் செக்கப் கூட அவங்களுக்கு லேடி தான் செக் பண்ணணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர பெண்களை மாலை 6 மணிக்கு மேலே நைட் டைமில் அரெஸ்ட் பண்ணுறது செய்யக்கூடாது. அது தண்டனைக்குரிய குற்றம். இப்படி பெண்களை பற்றி, பெண்களுக்கான நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்தியாவில் இருக்க பெண்கள், தெரியாத பெண்கள் இப்படி சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான சட்டம் இது போல நிறைய இருக்கு. பெண்கள் தனக்குன்னு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பெண்ணுரிமை காப்போம். தேங்க்யூ.